ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ உலகம் முழுக்க பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அமெரிக்கா வெனிசுவேலா நாட்டுக்குள்ளே போய் அந்த நாட்டு அதிபரை கைது செய்து அமெரிக்காவுக்கு கொண்டு சென்று விட்டது. இப்போ அங்கே ஏற்கனவே வெனிசுவேலாவில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் பிரசிடெண்ட்டாக இப்போ வந்திருக்கார். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இருக்கக்கூடிய பிரசிடெண்ட்டு அமெரிக்காவின் ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வெனிசுவேலாவின் அரசியலுக்காக நான் அமெரிக்காவாலெல்லாம் கண்ட்ரோல் செய்யப்படவில்லை, நான் தனியாக தான் இயங்குகிறேன் அந்த அம்மா சொல்லியிருக்கு. இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது. இப்போ வெனிசுவேலாவில் அங்கே ஒரு மாற்றம் வந்த உடனே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபருக்கு எதிராக ஆண்டிப்பட்டியில் அமெரிக்க அதிபருக்கு எதிராக ஆரல்வாய்மொழியிலெல்லாம் போராட்டம் கிளம்பிருச்சு. என்னடானா, நம்ம ஊரில் இருக்கிற கம்யூனிஸ்ட்கார அம்புட்டு பயல்களும் ட்ரம்ப்புக்கு எதிராக கிளம்பிட்டான். எனக்குள்ள ஒரு வேண்டுகோள் ஜெய்சங்கர் அவர்கள்ட்ட என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஏதோ இந்தியாவிலிருந்து ஓமானுக்கு பாய்மர படகுல ஏதோ கொஞ்சம் பேர் அனுப்பிச்சாகலாம். அந்த மாதிரி ஒரு 10-50 பாய்மர படகு வாங்கி வச்சு இதை அம்பட்டி நீங்கள் ஏற்றி இது இங்கேருந்து நீங்கள் வெனிசுவேலாவை பாதுகாக்க அனுப்பிட்டேங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்தியா பாதுகாப்பாக இருக்கும். அதனால் இந்த மாதிரியான சில குருட்டு கூட்டங்கள் இருக்குது. இப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து 10,000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய வெனிசுவேலாவுக்காக வேண்டி இவ்வளவு தூரம் குரல் கொடுப்பவர்கள் வங்கதேசத்தில் இந்துக்கள் செத்து போகும்போது, கொல்லப்படும் போது, கற்பழிக்கப்படும் போது, ஆலயங்கள் இடிக்கப்படும் போது ஏன் வாயை திறக்கவில்லை அப்படின்னா, உங்களுக்கு வெனிசுவேலாவில் இருக்கக்கூடிய உயிரை விட வங்கதேசத்தில், அதாவது நம்ம பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடியவனுக்குள்ள உயிர் உங்களுக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா அவன் ஹிந்துவாகி விட்டான். அதனால் இந்த போராட்டங்கக்கூடியது எப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான இதுக்குன்னு ஒரு தனி நாமன்கிளேச்சரே இருக்குது. அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று அது சாகக்கூடியவன் ஹிந்துவாக இருந்தால் போராட்டம் கிடையாது. சாகக்கூடியவன் கிறிஸ்தவனாகவோ துலுக்கனாகவோ இருக்கணும். இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த 2 இல்லைன்னா கம்யூனிசம், இந்த 3க்கு வேண்டப்பட்டவனாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த நாட்டில் போராட்டம் நடக்கும். இதுதான் நம்ம நாட்டில் உள்ள போராட்டத்துக்குள்ள ஒரு கோடு. இந்த கோடை பிரேக் பண்ணணுங்கக்கூடியது கொஞ்சம் கஷ்டமானது. ஸ்ரீதர் வேம்புக்கிட்ட தான் கேட்கணும், இந்த இது பிரேக் பண்ணுறதுக்கு எதாவது டெக்னாலஜி வச்சுருக்காங்களா அப்படின்னு. இப்போ நம்ம அடுத்தது வருவோம். இந்த வெனிசுவேலா பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா, ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய போதை ஆயுதங்கள் இதெல்லாம் இந்த வெனிசுவேலா நாட்டில் இருந்து தான் கடத்தப்படுகிறது. இந்த நாடு எங்கள் நாட்டுக்கு எதிராக இந்த மாதிரியெல்லாம் செய்கிறது, அதனால தான் நாங்கள் போர் தொடுத்தோம். இதில் உண்மை இருக்கிறதா என்று கேட்டால் அதற்காக இந்த போர் நடத்தப்படவில்லை என்பது உறுதியான விஷயம். ஏன்னா ரூபியோ அமெரிக்காவுக்குள்ள வெளியுறவு செயலாளர், அவர் இப்போ இடையில சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், அதாவது உலகத்தின் மேற்கு பாகம், உலகத்தின் மேற்கு பாகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள்லாம் நாங்கள் தான் கவர்ன் பண்ணணும். அவர் சொன்ன முதல் வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்களை தவிர எவனும் வந்துடக்கூடாது. அங்கே எப்படி சீனா ரஷ்யாவெல்லாம் எண்ணெய் எடுத்து வியாபாரத்துக்கு வரலாம், எப்படி எங்களால் அதை அனுமதிக்க முடியும்? இது அவர் சொன்ன வார்த்தை. அப்போ இந்த போரின் நோக்கம் என்பது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், என்னென்னா எண்ணெய் இங்கக்கூடியதுக்கான காசுக்கான போர். ரெண்டாவது, அமெரிக்காவின் பார்வையிலிருந்து இதை நியாயப்படுத்துவதற்கு ஒரு வழி இருக்குது. என்ன வழி இருக்குது அப்படின்னு சொன்னால், வெனிசுவேலாவில் இப்போ ரஷ்யாவையும் சைனாவையும் நாங்கள் கால் பதிக்க விட்டால் அது நாளைக்கு அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனை, பாதுகாப்பு பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது என்பதைத்தான் மறைமுகமாக இன்றைக்கு அமெரிக்கா இந்த விஷயத்தில் சொல்லியிருக்கிறது. ஸோ அமெரிக்கா ஹேஸ் காட் த ரைட் டு டிஃபெண்ட் அப்படின்னு சொன்னால், ஏன் வங்கதேசத்துக்குள்ளேயும் பாகிஸ்தானுக்குள்ளேயும் இந்தியா அடிக்கும்போது இந்தியா ஆல்சோ ஹேஸ் காட் த ரைட் டு டிஃபெண்ட், இதை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கக்கூடிய கேள்வியை நாம் இப்பொழுது கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அடுத்தது நம்ம இதில் எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், சைனா, ரஷ்யா இந்த மாதிரியான நாடுகள் வெனிசுவேலாவில் ஆயில் எடுக்கும்போது இந்த ஆயிலுக்கு நாங்கள் மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த ஒரு ஆட்சி மாற்றத்தை அமெரிக்கா செய்திருக்கிறது. அப்போது வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடிய எந்த நாடும் அவர்களுக்குள்ள கொள்கையை அவர்கள் முடிவு செய்ய முடியாது. அமெரிக்காவுக்குள்ள இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் முடிவு செய்யணும் அப்படின்னு சொன்னால், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களின் ஜனநாயக குரல் வலை என்பது நெரிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? அப்போ அமெரிக்கா டெமோக்ரஸியை பற்றியும் சோவரின் இதையும் பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இன்றைக்கி அமெரிக்காவுக்கு இருக்கிறது?
இந்த கேள்வி இதுக்கு கூட எழுது. ஒன்று, நீங்கள் அமெரிக்கா செக்யூரிட்டி ஆங்கிளில் பார்த்தாச்சுன்னா அமெரிக்கா செய்தது சரிங்கலாம். அதே நேரத்தில் ஊருக்கெல்லாம் நீ டெமோக்ரஸிக்கு பாடம் எடுக்கிறிய, ஊருக்கெல்லாம் ரைட்ஸ்ன்னு சொல்லி நீ பாடம் எடுக்கிறிய, அப்போ இந்த பாடம் உனக்கு பொருந்தாதா அப்படிங்கக்கூடிய கேள்வியை நம்மளும் அமெரிக்காவை பார்த்து கேட்க வேண்டியிருக்கு. அதே நேரத்தில் ட்ரம்ப் சொல்கிறார், கிட்டத்தட்ட 6 to 7 மில்லியன் வெனிசுவேலன்ஸ் தே ஹவ் மைக்ரேட்டட் இந்த மொரடோ ஆட்சியினால். அதனால எங்களுக்கு இப்போ வந்து வெனிசுவேலாவை காப்பாற்ற வேண்டிய கடமைக்காக நாங்கள் செய்திருக்கிறோம். அப்போ இதே கேள்வியை நான் திருப்பி கேட்குறேன். இப்போ 15 to 20 மில்லியன் வங்கதேசத்தில் இருக்கிறவன் இல்லீகலாக இந்தியாவுக்குள்ளே வந்து நீங்கள் அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கானே, அப்போது இந்தியா ஆல்சோ ஹேஸ் காட் த ரைட் டு இன்வேட் பங்களாதேஷ் ஆர் டு சேஞ்ச் த லீடர்ஷிப் அப்படிங்கிறது அமெரிக்கா ஒத்துக்குமா? சரி, இப்போ என்னோட அடுத்த கேள்வி. ஸோ அப்போ இந்த மாதிரியாக 15 to 20 மில்லியன் பங்களாதேஷ்காரன் இந்த நாட்டுக்குள்ளே வந்து பெரிய ஒரு மைக்ரேஷன் நடந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு IMF பெயிலவுட் பேக்கேஜும் உங்கள் நாட்டிலேருந்து யூனிஸ் அனுப்பி நீ வந்து இன்றைக்கி ரிமோட் கண்ட்ரோல் பண்ணுறிய, அப்போ வெனிசுவேலாவுக்கு நீ அப்ளை பண்ணக்கூடிய நியாயத்துக்கு நேர விரோதமாக இந்தியாவுக்கு எதிராக பண்ணியிருக்கிய, இது எந்த விதத்தில் நியாயம்? அப்போது நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் திருப்பி சொல்கிற விஷயம் இதுதான். இந்த இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸு, அதேமாதிரி இன்டர்நேஷ்னல் டிப்ளமசி, உலகத்துக்குன்னு ஒரு தனி ஆர்டர் இருக்குது, ஐநாவுக்குன்னு ஒரு சார்ட்டர் இருக்குது. இது அவ்வளவுமே ஹம்பக். வலுத்தவன் எவனோ அவன் விதிப்பது தான் சட்டம். இதுதான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இப்போ இந்த நடக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கணும். இப்போ பாருங்கள், ட்ரம்ப் என்ன சொன்ன, அப்படி பைடன் வந்த காலத்தில் தான் உலகத்தில் பல இடங்களில் சண்டை ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் நான் தொடர்ந்து பிரசிடெண்ட்டாக இருந்தாச்சுன்னா இந்த நாட்டில் சண்டையே உலகங்கள்லேயே வந்திருக்காது, நான் எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்திருப்பேன்னு. நல்லா கவனிக்கணும். என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து யுக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு இடையில் சண்டை, சவுதி அரேபியாவுக்கும் UAEக்கும் இடையில் சண்டை, இங்கே என்னடான்னா கம்போடியாவுக்கும் தாய்லாண்டுக்கும் இடையில் சண்டை, அங்கிட்டு பார்த்தாச்சுன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் சண்டை, அடுத்தது இப்போ அங்கே என்னடானா அமெரிக்கா வெனிசுவேலாவில் சண்டை. இப்போ இந்த சண்டை இல்லாத ரீஜியனே இன்றைக்கி இல்லைங்கக்கூடிய அளவுக்கு உலகம் மாறி இருக்கிறது. அப்போ இதிலிருந்து நம்ம வேறு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எதை புரிஞ்சுக்கணும்? இப்போ பாருங்கள், UAE சவுதி இது ரெண்டுக்குமே ப்ரொடெக்டர்னு சொன்னால் அமெரிக்கா. அப்போ அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 2 நாடுகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய சண்டையை இன்றைக்கி அமெரிக்காவால் தீர்க்க முடியவில்லை. வெனிசுவேலா பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பக்கத்தில் இருக்குது. இன்றைக்கி வெனிசுவேலா ஆயில் டேங்கர்ஸுக்கு ரஷ்யாக்காரன் ப்ரொடெக்ஷனுக்கு அங்கே போய் நிற்கிறான். இன்றைக்கி என்ன சொல்கிறான், சைனா வந்து எங்களுக்குள்ளே ஏறிடக்கூடாதுன்னு எனக்கு அந்த பயம் இருக்குது, அப்படி அதனால தான் நாங்கள் செய்கிறோம்னு அமெரிக்காக்காரன் சொல்கிறான். இப்போ அமெரிக்காவால் எந்த இடத்துலையும் எந்த பிரச்சனையும் சரி பண்ண முடியலை. இதுக்கு இடையில் இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிரீன்லேண்டுக்குள்ளே நாங்கள் வந்து சில ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறோம்னு இன்றைக்கி சொல்கிற. அப்படி சொன்ன உடனே யூரோப்பியன் யூனியனில் உள்ள நாடுகளெல்லாம் அதுக்கு டென்மார்க்குக்கு தான் அதுக்கு வந்து அவகாசம் இருக்குது, நீ அதுக்குள்ளே தலையிடுவது தவறுன்னு இவ்வளவு காலமும் அமெரிக்கா எதை சொன்னாலும் ஆமான்னு வில்லுப்பாட்டு மாதிரி பாடக்கூடிய யூரோப்பியன் யூனியன் இன்றைக்கி அமெரிக்காவுக்கு எதிராக போயிட்டுருக்கு. அப்போ இது நம்ம எதை கவனிக்கணும்னா, இதுக்கு முன்னாடி இருந்த லிபரல் ஆட்சியில் அமெரிக்காவுக்குள்ள அமெரிக்க தன்மையை இதுக்கு முன்னாடி இருந்த லிபரல் ஆட்சி ஒட்டுமொத்தமாக ஒழித்தது. இப்போ வந்து கோமாளி மாதிரி ட்ரம்ப் இருக்கிறதுனால அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு யூனிபோலார் வேர்ல்டு அமெரிக்கா இவ்வளோ நாளும் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தது. அந்த யூனிபோலாரிட்டியை வந்து பைடனுக்குள்ள மோசமான நிர்வாகத்தில் சைனாவும் கொஞ்சம் வலுப்பெற்றது, ரஷ்யா வலுப்பெற்றது. இந்த மாதிரியான நாடுகள் வலுப்பெறுவதற்கு பைடனுக்குள்ள ஒரு மோசமான ஆட்சி காரணமாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ஒரு ஜோக்கர் மாதிரி ட்ரம்ப் இருந்ததுனால அமெரிக்கா இன்னும் வலுவிழந்திருக்கிறது. அப்போ இன்றைக்கி உள்ள உலக சூழல் எப்படின்னா, முன்னாடி ஒரு சூப்பர் பவராக இருந்த அமெரிக்கா இன்றைக்கி வலுவிழந்து வருகிறது. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா 50வது ஸ்டேட்டாக 51வது ஸ்டேட்டாக நான் கனடாவை சேர்க்க போகிறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னால், அப்படி போகக்கூடிய போக்க பார்த்தா ட்ரம்ப்போடு பீரியடு முடியும் போது இருக்கிற ஸ்டேட்டே அமெரிக்காவில் இருக்குமான்னு தெரியல, அந்த அளவுக்கு இன்றைக்கி அமெரிக்கா மாறிடுச்சு. அப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சூப்பர் பவர் அமெரிக்காவின் கண்ட்ரோலில் உலகம் இருந்தது அப்படிங்கக்கூடிய அந்த சர்வாதிகார அந்த இடத்திலிருந்து அமெரிக்கா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக
வலுவிழந்து வருகிறது. ஏன்னா இல்லைன்னா இவ்வளவு வார்ஸும் நடக்காது. அமெரிக்காவை எதிர்த்து அமெரிக்காவை நம்பியே இருக்கக்கூடிய அலையன்ஸை சேலஞ்சு பண்ணுறாங்க. இது அமெரிக்கா வலுவிழந்து வருவதற்கான அடையாளம். சரி, அப்போ இந்த இடத்த திருப்பி பிடிப்பதற்கு எந்த நாடு இருக்கிறது? கம்யூனிஸ்ட் சைனாவால் முடியுமா? முடியாது. ஏன்னா கம்யூனிசத்தை உலகத்தில் எந்த நாடும் ஏற்றுக்காது. ரஷ்யாவால் முடியுமா? கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கே அவங்க எக்கானமியவே ரன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் மோர் இனோவேஷன் சயின்ஸ் இதெல்லாம் அமெரிக்கா கிட்ட இருக்குது. அதனால் ஒரு பிரச்சனை. ஆனால் இது இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பாக நான் பார்க்குறேன். வலுவிழக்கக்கூடிய அமெரிக்கா, ஏற்பில்லாத ரஷ்யா, சீனா, இந்த நேரத்தில் கன்சிஸ்டண்ட்டாக பல வருஷமாக 6% மேலே ஜிடிபி growth இருக்கிற நாடுன்னு சொன்னோன்னா இந்தியா. இன்னும் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எக்கச்சக்க மிலிட்ரி இனோவேஷன் வந்தது என்பதை விட கிட்டத்தட்ட 100 நாடுகளுக்கு மேலே இந்தியா ஆயுதங்களை ஏற்றுமதி செய்திருக்கிறது கடந்த சில காலங்களில். கோவிட் டயத்தில் ஒரு பெரிய மெடிக்கல் டிப்ளமசி இந்தியா செய்தது. இப்போ இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இந்தியாவை மாற்றுவதற்கான முயற்சியில் இன்றைக்கி பாரத நாடு இன்றைக்கி வேலை செய்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஜப்பானை புறந்தள்ளி இன்றைக்கி 4வது பெரிய எக்கானமியாக இந்தியா மாறி இருக்கிறது. 2030 ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி 3வது இடத்துக்கு இந்தியா போகும். ஸோ அப்போ இந்த போக்கில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அடுத்த 20-30 வருஷத்துக்குள்ள, ஏன்னா அதுக்கிடையில் சைனா நிலைமை இன்னும் மோசமாக தொடங்கும். அப்போ உலகத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு பாரத நாடு வருவதற்கான வாய்ப்புகள் இன்று தென்படுகிறது. இதை பல நாடுகள் உலகத்தில் புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் இதை புரிந்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசு இந்த ஒரு நிலைக்கு பாரதத்தை கொண்டு போக வேண்டும் என்று தான் நரேந்திர மோடி அவர்கள் அரசு கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இதற்கு நம்ம நாட்டு அரசியல்வாதிகளே இன்றைக்கி இதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார்கள். நான் எதுக்கு இந்த விஷயத்தை இந்த அரசியல் இதுக்குள்ளே கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னால், இதே மாதிரி தான் இந்த இடதுசாரி சித்தாந்தத்தை வைத்து ஒரு பைடன் அரசு எப்படி அமெரிக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழக்க செய்ததோ, அந்த மாதிரி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அரசுகள் செய்யாமல் இருந்தால் 2047 உலகத்தை நிர்வகிக்கக்கூடிய உலகின் குருவாக பாரத நாடு ஆகும். அதற்கான சாத்தியக்கூறை தான் நான் இந்த வெனிசுவேலா இஷ்யூவில் நான் பார்க்குறேன்.